மக்கள்ஸ் இன்னைக்கு கார்த்திக் அண்ணா வீட்டில் சிறகு அவரை வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். அந்த சைஸ்க்கே போதும். என்ன இது ஒரு 10 காய் வந்தாலே போதும் 3 பேருக்கு பொரியல். அடாடாடா அது ரொம்ப முத்திட்டுருக்கு. பட் நல்லா தான் இருக்கும். நீங்கள் விசல் குக்கரில் வைங்க. குக்கரில் வச்சா நல்லாயிருக்கும். இல்லைம்மா கரெக்டாக போகுமா அது? போட்ட காயோட தான் இருந்துச்சு. இல்லை அண்ணாவுக்கு வந்து கட் பண்ண சொல்லிடுங்க. ஒரு வேளை பொரியலுக்காகும்ல. சூப்பர். இந்த பக்கம்லாம் இருக்குது பாருங்க. பறிச்சிடுங்க. மக்கள்ஸ் நம்ம வீட்டு காய் நம்ம பறிச்சு அதை சமைக்கும் போது செம்மையாக இருக்கும். ஆமாம், நம்ம தோட்டத்து காய் ஃபஸ்ட் டைம் வந்து அம்மா வீட்டில் வந்து அறுவடை பண்ணுறாங்க. அம்மாவும் பார்த்திங்கன்னா எங்களை மாதிரி தான் தோட்டம், ஆனால் செடி வளர்க்குறதுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ எவ்வளோ சூப்பராக எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லா க்ரெடிட்ஸும் அம்மாவுக்கு தான் போகும். இந்த பக்கம் தோட்டம் எல்லாமே எங்கள் அம்மா தான் வந்து பார்த்து பார்த்து கொத்தி கொத்தி விட்டு கை வலி கால் வலியானாலும் பாவம் அவங்க தான் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காங்க. ஓகேங்கம்மா. மக்கள் இன்னமும் காய் மேலே இருக்குது. அது எட்டில் அம்மாவுக்கு அண்ணா வந்து பறிப்பாங்க. ஸோ ஆமாம் அறுத்துருங்கம்மா, அதெல்லாம் போதும். இந்த இங்கே இந்த சைடு ஒன்று இருக்குது பாருங்க, நீங்கள் பார்த்துமா. அதே சைஸ்க்கு இங்கேயும் இருக்குது பாருங்க. இங்கே இங்கே இந்த மேலே சின்னதானா? சரி சரி சரி. மேலே இருக்கிறது அண்ணா வந்தால் அண்ணா கிட்ட சொல்லி பறிச்சிடுங்க. பறிக்கணும். பாருங்க மக்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 காய்க்கு மேலே வந்துச்சு. இதே போதும். நம்ம 3 பேர் இருக்கிறதுனால பெரிய லெவலுக்கு இல்லை. சாம்பார் வச்சாலும் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குமா. அன்றைக்கி சாம்பார் வச்சேன், அவர் செம சூப்பராக இருந்துச்சுன்னு சாப்பிட்டாங்க. தனிஷ்காவே நல்லா விரும்பி சாப்பிட்டான். நீங்கள் வேணா சாம்பாரும் செய்யுங்க, இல்லை பொரியலும் செய்யுங்க. ஓகே மக்கள், ஓகே மக்கள்ஸ், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.